நீங்க இப்போ ஐடி ஃபீல்ட்ல இருந்துட்டு ஆக்டிங் கரியரும் நீங்க பர்சியூ பண்ண முயற்சி பண்ற தருணங்கள்ல நிறைய வாய்ப்புகள் வரும். எல்லா வாய்ப்புகளும் ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிளிக் ஆற மாதிரி இருக்கும். லாஸ்ட் மினிட்ல நம்மளுக்கு ரிஜெக்டும் ஆகும் இல்லையா? சோ இன் ரியாலிட்டி ரிஜெக்ஷன்ஸ நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? இன்னைக்கு காலத்துக்கு எனக்கு ரிஜெக்ஷன் பியூட்டிஃபுல்லான விஷயம். ஸ்டார்டிங்ல தான் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். என்னடா அது ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு இருக்கும். ரிஜெக்ஷன் இஸ் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். யுவர் ரிஜெக்ஷன் இஸ் டெல்லிங் யூ தட் யூ ஆர் ஆக்சுவலி ட்ரைங். திரும்ப திரும்ப ட்ரை பண்றோம், அதனாலதான் திரும்ப திரும்ப ரிஜெக்ட் ஆகிறோம். ஸோ பி ஹாப்பி அபவுட் ரிஜெக்ஷன். ஐ பி வெரி ஹாப்பி. ஐ எம் ஹாப்பி அபவுட் மை ரிஜெக்ஷன்ஸ். எனக்கு ரிஜெக்ஷன்ஸ் இப்போ தரதில்லை. நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். நான் நினைச்சுப்பேன், எப்பவுமே அதை நினைச்சுக்குவேன். ஒரு பெரிய கிரவுண்டு, அந்த கிரவுண்டு பூரா நிறைய குடம் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஒரு குடத்துக்குள்ளேயும் நீங்க கை விட்டு அங்க ஒரு சீட்டு இருக்கும். அந்த சீட்டை எடுத்து பாத்தீங்கன்னா அது உங்க பேர் இருந்ததுன்னா அது உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த கிரவுண்டு பூரா குடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு குடத்துக்குள்ள கை விட்டு இப்படி எடுப்போம், அது நம்ம பேர் இருக்காது. இட்ஸ் ரிஜெக்ஷன். இது எப்படி ஓவர் கம் பண்றதுன்னா அடுத்த குடத்துக்கு கொண்டு போய் கையை விடணும். இப்ப அடுத்த குடத்துல கையை விடுறதுதான் இன்னொரு வாட்டி ட்ரை பண்றது. எஸ். இப்ப அடுத்த குடத்துக்குள்ள சீட்டு இருக்கலாம், தேள் இருக்கலாம், பாம்பு இருக்கலாம், தண்ணி இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். கை விட்டு எடுத்தோம்னா டக்குன்னு அடிபட்டுறதுன்னு வச்சுப்போம். ரெஸ்ட். ஐயோ அதுக்கு அடுத்த குடத்துல பாம்பு இருந்தா என்ன பண்றதுன்னு பயப்பட முடியாது. ரிஜெக்ஷனுக்கு பயப்பட முடியாது. திரும்ப போய் ட்ரை பண்ணணும். இப்படியே ட்ரை பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ ரிஜெக்ஷன் இஸ் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் தான். அதை பத்தி நம்ம பயப்பட தேவை கிடையாது. இது அகைன் இது நம்ம ரிசல்ட் ஓரியன்ட் அட்டாச்மெண்ட்டோட தான் இது எல்லாமே சுத்தி சுத்தி வருதுன்னு நான் நினைக்கிறேன். ரிசல்ட் இல்லாம எப்படிங்க அப்ப வேலை செய்யறது? வேலை செஞ்சுட்டே இருப்போம், ரிசல்ட் கண்டிப்பா ஒரு நாள் வந்துடும். உடனே வேணும்னு நினைக்கிறதுனால தானே நம்மளுக்கு அந்த ஏமாற்றம் வருது இல்லையா? நம்ம தொடர் அட்டம்ப்ட்ஸ் எடுத்துட்டே இருக்கும்போது கண்டிப்பா ஒரு நாள் வந்துடும். சில பேருக்கு முதல் குடத்திலே வந்துடும், சில பேருக்கு 10,000 குடத்துல தான் வரணும்னு இருக்கும், சில பேருக்கு 5வது குடத்துல வரும், சில பேருக்கு 100வது குடத்துல வரும். ஆனா குடத்துல வரும், அது கண்டிப்பா வரும். அதை மட்டும் நம்ம நம்பிட்டு ஓட வேண்டியதான். அது எப்படிப்பா நம்புறேன்னு கேட்டா அதுக்கு என் ஆன்சர் இல்ல, நம்ம தான் அதை நினைச்சுக்கணும். ஆமா, அதான் ரியாலிட்டியில அப்படித்தானே. நம்ம மனசுல ஆசை இருக்கு, நம்ம முயற்சி பண்றோம். எவ்வளவு தூரம் நம்மளுக்கு அந்த ஒரு ஆசை இல்ல கிடைக்கும் நினைச்சிட்டு நம்ம அந்த ரிசல்ட்டோட அட்டாச்மெண்ட் இல்லாம முயற்சி பண்றோம் சொல்றாங்க. ப்ராசஸ் தான், குடத்துல கைவிட தான் ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கணும். பயப்படக்கூடாது. தோத்தா என்ன பரவாயில்ல. எல்லாரும் ஒரு பயங்கரமான இடத்துக்கு போகணுங்கிற டிசைர் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா அது அப்படி ரியாலிட்டியில அது அப்படி நடக்கிறது இல்லையா? ப்ராபப்ளி நம்ம பயங்கரமான இடத்துக்கு போகணும்னு நினைக்காம நம்மள்ட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா நம்ம பயங்கரமான இடம் ஒண்ணு நினைச்சிட்டு இருப்போம்ல, அதை விட பெருசா நம்ம போய் உட்காந்துருவோம் இல்லையா? இதுவும் கோபி பிராயன்ட் சொன்னதுதான். இப்ப நான் சொல்றது கோபி பிராயன்ட் சொன்னதுதான். நம்ம ஏன் ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்ல? நம்ம டேலண்ட்ல அந்த எனர்ஜியை கொடுத்துட்டு இந்த கோல் மேல அட்டாச்மெண்ட் இல்லாம ப்ராசஸ் பண்ணாலே நினைச்சதை விட பெரிய இடத்துக்கு போலான்ற விஷயம் தான் அவங்க சொல்றது. ஆமா ஆமா. சோ உங்க கேள்வி ரிஜெக்ஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றீங்க? ப்ராசஸ் தான் ஆன்சர். ப்ராசஸ். பட் உங்க ஆன்சர்ல இருந்து இன்னொரு சின்ன क्वेश्चन. நீங்க என்ன சொல்லிருந்தீங்கன்னா, இப்போ இந்த நேரத்துல ஆர் இந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல எனக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கு, ஐ எம் ஹாப்பி அபவுட் ரிஜெக்ஷன்ஸ். நான் வந்தாலும் நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன், நான் நிறைய முயற்சி பண்றதுனால தானே எனக்கு ரிஜெக்ஷன்ஸ் ஆகுது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அப்போ இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஒரு விஷயத்துல ரிஜெக்ட் ஆகுதுன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற மாதிரி இருக்கு, ஆனா லாஸ்ட் மினிட்ல அது போயிடுச்சு. அப்போ உங்க மேல ஒரு சந்தேகம் வந்திருக்கா? ஒருவேளை நமக்கு திறமை இல்லையோ அப்படின்ற செல்ஃப் டவுட்? நிறைய செல்ஃப் டவுட்ஸ் வந்திருக்கு. நிறைய ரிஜெக்ஷன் நினைச்சு நிறைய நான் சோர்வு அடைஞ்சிருக்கேன். அது எல்லாமே ரொம்ப நேச்சுரலான ப்ராசஸ் தானே. இப்போ எல்லாருமே மோட்டிவேஷனல் கோட்ஸ், மோட்டிவேஷனல் விஷயங்களை பார்த்து எல்லா டைமும் மோட்டிவேட்டடா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மோட் எடுக்கிறதே எனக்கு அன்ரியலா படுது. அது எப்படி அப்படி இருக்க முடியும் இல்லையா? நேச்சுரலா சோர்வு அடையும் ரிஜெக்ஷனை பார்த்துட்டு. இப்போ நான் இன்னைக்கு ஐ எம் ஹாப்பி அபவுட் மை ரிஜெக்ஷன்ஸ், அது என்னோட பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் தான் நான் கான்பிடென்டா பேசுறதுக்கே என்னுடைய பாஸ்ட் தானே ரீசன்ஸ்.
ம். என்னுடைய கடந்த காலத்துல நான் சோர்வு அடைஞ்சிருந்தாலும் திரும்ப ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம்னு ட்ரை பண்றதுனால தானே இன்னைக்கு எனக்கு ரிஜெக்ஷன் வந்து பார்ட் ஆஃப் த ப்ராசஸ்ன்ற ஒரு தெளிவு பிறக்குது. பட் ஒரு நாலேஜ். எஸ், ஒரு ஒரு நாலேஜ் இருக்கு. ஆனா சோர்வு அடையதானே செய்வோம் நம்ம. ஒரு ரிஜெக்ஷன் வரும்போது சோர்வு அடைவோம். செல்ஃப் டவுட் வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ண முடியும்? இப்ப எனக்கு ஒரு விஷயம் தெரியல, எனக்கு செல்ஃப் டவுட் உருவாகுது. நான் முதல்ல எனக்கு உண்மையா இருக்கணும், எனக்கு அது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலன்னு அட்மிட் பண்ணணும். எனக்கு தெரியும் அப்படின்னு நான் வெளியில ஏமாத்திட்டு உள்ளுக்குள்ள ஓட்டையா இருந்துச்சு, ஒர்க் ஆகல அப்படின்னா நான் இதாயிடுவேன். எனக்கு தெரியணும், எனக்கு இதெல்லாம் தெரியல. அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் படி டு கெட் அவுட் ஆஃப் யுவர் செல்ஃப் டவுட். அதுக்கப்புறம் அதை கத்துக்க வேண்டியதான். எனக்கு இதெல்லாம் தெரியல, எனக்கு இதெல்லாம் வேண்டும், நான் இதை நோக்கி நான் கத்துக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு கத்துக்க வேண்டியதான். வெரி நைஸ். ஏன்னா நான் இந்த கொஸ்டின் கேட்டதுக்கு ரீசனே ரிஜெக்ஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்னா, ரிஜெக்ஷன்ஸ் நான் ரொம்ப பாசிட்டிவா பாக்குறேன் அப்படின்னு ஒரு ஆன்சர் நீங்க சொல்லும் பொழுது அதுக்கு பின்னாடி ஒரு ஒரு சாலிட் பேஸ் இருக்கு இல்லையா? ஏன்னா மியர்லி அந்த உங்க ஆன்சரை கேட்கும்போது ஓகே எல்லாரும் மோட்டிவேஷனலா அது பார்த்தாலும் ரியாலிட்டின்ற ஒரு பிக்சரும் மக்களுக்கு கிடைக்கணும்ன்ற ஒரு இன்டென்ஷன்ல தான் அந்த கொஸ்டின் நான் கேட்டேன். லைக் உங்க பாஸ்ட். சோ செல்ஃப் டவுட்டும் இருந்திருக்கு. செல்ஃப் டவுட்டையும் கண்டிப்பா ஒருத்தங்க ஹேண்டில் பண்ணிட்டு தான் அந்த கான்ஃபிடன்ஸ்க்கு வராங்க. கண்டிப்பா டெஃபினட்டா செல்ஃப் டவுட், நெகட்டிவ் தாட்ஸ், அப்புறம் வந்து ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ், அப்புறம் வந்து ரிஜெக்ஷன்ஸ், இன்னும் என்னென்னலாம் நெகட்டிவான டேர்ம்ஸ் இருக்கோ இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு இருக்கிறது ரொம்ப இயல்பு தானே. நான் இப்போ இதை பேசுறேன், இதை எக்ஸ்பிளைன் பண்றேன், என் அனுபவத்துல இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த கால் முடிச்சதுக்கு அப்புறம் கூட நான் சோர்வடையலாம். என்னடா இது அப்படின்னு நான் அது ரொம்ப இயல்பு தானே, அது ரொம்ப இயற்கை தானே. எல்லாத்துக்கும் நம்ம ஒரு ஐ பிலீவ் we are all looking for a formula for every problems. I think நம்ம அப்படியே அது கூட போகலாம், அதை டிராவல் பண்ணலாம். நம்மகிட்டே எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்குன்னு நான் நம்புறேன். நிச்சயமா நிச்சயமா. அந்த செல்ஃப் அவேர்னஸ் சொன்னீங்களா, எனக்கு ஒரு விஷயம் வரலன்னா முதல்ல எனக்கு வரலன்ற எனக்கு நான் அதை ஒத்துக்கணும். அதை ஒத்துக்கிட்டாதான் அதை நான் டெவலப் பண்ணிக்கவே முடியும். அந்த பாயிண்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யாரா இருந்தாலும் எந்த ஃபீல்டா இருந்தாலும். யா இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நாங்க வந்து போன வருஷம் வந்து ஒரு ஐஎஃபின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனுக்கு வந்து நாங்க ஒர்க் பண்ணோம். இப்போ அந்த ஷார்ட் ஃபிலிமோட ஷூட் வந்து பாத்தீங்கன்னா அது ரூல்ஸ் இருக்கும். 48 ஹவர்ஸ்க்குள்ள வந்துட்டு யூ ஹேவ் டு ஷூட் அ ஷார்ட் ஃபிலிம் அண்ட் யூ ஹேவ் டு சப்மிட். ஸோ 2 நாள் தூக்கம் இருக்காது, தூக்கம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ இந்த ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனுக்குள்ள நாங்க போறோம். இப்போ இந்த ஷார்ட் ஃபிலிம்ல ஒரு சீன் இருக்கு. இப்போ பிரசாந்த்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட் ஃபிலிமோட டைரக்டர், அவன் வந்து என்கிட்ட வந்து சீன் சொல்றான். ஒரு நாய் இருக்கும், தெருவில் வந்து நாய் இருக்கும். நைட் ஷிஃப்ட் ஆஃபீஸ் போயிட்டு வர பையன் அந்த நாயை பார்த்தா அவன் டெய்லி பயப்படுவான். இப்போ வந்து அந்த நாயை கிராஸ் பண்ணி ஓடணும். அன்னைக்கு வந்து அவன் ஓடிடுவான், தைரியமா ஓடிடுவான். இப்போ ஓடிட்டு நாயை திரும்பி பார்த்து சிரிக்கணும். இது வந்து சீனு. இப்போ நான் வந்து இதை நடிக்கிறேன். இது நடிச்ச உடனே அவன் வந்து சொல்றான், அண்ணா நீங்க ஓடினது வந்து நீங்க ஓடி திரும்பி பார்த்து சிரிச்சது வந்து நான் உன்னை ஜெயிச்சிட்டேன் பாத்தியா அப்படி இருக்கு, எனக்கு அது வேண்டாம். இன்னைக்கு நான் உன்னை தோக்கல பாத்தியா அது வேணும் அப்படிங்கிறான். இப்போ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உன்னை ஜெயிச்சிட்டேன் பாத்தியா தான். இன்னைக்கு நான் உன்னை தோக்கல. அப்ப இதுவே எனக்கு புதுசு. இந்த கான்செப்டே புதுசு. நான் இன்னைக்கு உன்னை தோக்கலன்னா அப்ப நான் இன்னைக்கு ஜெயிச்சிட்டேன் தானே அர்த்தம் நான் நினைக்கிறேன். ஆனா அவன் எப்படி பாக்குறான், நான் அப்படி பாக்கலாம். என்ன சொல்றான், நான் இன்னைக்கு உன்னை ஜெயிச்சிட்டேன் பாத்தியா அப்படி பெருமிதமா பண்ணாதீங்க. இன்னைக்கு நான் உன்னை தோக்கல இல்ல, ஐ டென்ட் கிவ் அப் ஆன் யூ டுடே, ரைட்? ஐ டென்ட் லாஸ் டு யூ டுடே அப்படின்னு ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்றான். இப்போ நமக்கு தான் நடிப்பு வருது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ போயிடலாம்ப்பா அப்படின்லாம் நான் சொல்லல. எனக்கு தெரியல. நான் அவன் அப்படியே அட்மிட் பண்ணிட்டேன். எப்பா நீ என்ன கேக்குறேன்னு எனக்கு புரியல, எனக்கு ஏதாவது கொஞ்சம் தெளிவா ஹெல்ப் பண்ணி எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இப்ப நான் இங்க அட்மிட் பண்றேன்ல, இங்க அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அவன் வந்து எனக்கு புரிய வைக்கிறான். நான் ஒரு ரியாக்ட் பண்றேன், அவன் ஓகே சொல்லிட்டான். அது உண்மையாவே அவன் கேட்டதுதான் நான் நடிச்சேன் நானே, எனக்கும் தெரியாது. ஆனா அவன் எனக்கு அன்னைக்கு புதுசா ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துட்டானா, அந்த விஷயத்த வந்து நான் வீட்டுக்குலாம் வந்து அப்புறம் நான் பிராக்டிஸ் பண்ணேன். இவன் என்ன கேட்டான், இன்னமும் புதுசா நம்மள்ட்ட கேட்டானே அப்படின்னு எனக்கு இருக்கு. சோ இது ஒரு புது சினாரியோல இப்ப நான் வீட்டுக்கு வந்து நான் பிராக்டிஸ் பண்ணது கூட அவனுக்கு தெரியாது. அவன்கிட்ட நான் அதை பத்தி டிஸ்கஸும் பண்ணல. ஆனா அங்க நான் அட்மிட் பண்ணிட்டேன் பாருங்க, எனக்கு அது புரியல. ஏன்னா ஐ எம் a குட் ஆக்டர், பட் ஐ நோ பர்சனலி தட் ஐம் நாட் அ கிரேட் ஆக்டர். அது எனக்கு தெரிஞ்சாதானே அந்த பயிற்சிக்குள்ள நான் திரும்ப வருவேன். எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் உட்காந்துட்டேன்னா நான் உள்ளுக்குள்ள போகவே மாட்டேனே இல்லையா?
ஆமா, நிச்சயமா, நிச்சயமா. நீங்க சொன்ன ஒரு ஆன்சர் வந்து எல்லாராலயும் எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும், ஆ நமக்கு என்ன தெரியல, அந்த அவேர்னஸ் நமக்கு இருந்தாலே, நம்ம அந்த வளர்ச்சி பாதைக்குள்ள போயிட்டோம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நம்மளுக்கு கிடைச்சிரும். அது ஒரு குறையும் இல்ல. எனக்கு அது நடிக்க வரலங்கிறத சொல்றதுல ஒன்றும் நான் எங்கேயும் குறைஞ்சு போயிடல இல்ல. அது ஐ திங்க் வி கேன் அட்மிட் தட். எல்லாமே தெரியும், நம்ம ஏன் சொல்லணும்? ஆமா. எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும்னு அவசியம் இல்ல. எல்லாமே எக்ஸாக்ட்லி, தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. எக்ஸாக்ட்லி, ஆமா. எக்ஸாக்ட்லி. நம்ம ம். வி ஆர் ஆல் ஹியூமன்ஸ். அது நான் ஆனா இப்போ பாக்குறேன், அப்படி ஒரு 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 அட்மாஸ்பியர் இருக்கிறத நான் பாக்குறேன். எங்களுக்கு தெரியும், நாங்க நிறைய இது பண்றோம் அப்படிங்கிற ஒரு அட்மாஸ்பியர் நிறைய நான் பாக்குறேன். ஐ திங்க் அது வேண்டாம், ரொம்ப இயல்பா சாதாரணமா இருந்துடலாம்னு எனக்கு தோணும். நிச்சயமா. சூப்பர் ஸ்ரீராம். தேங்க்ஸ் ஃபார் ம், உங்களோட வியூஸ் ஷேர் பண்ணதுக்கு. ம், ஆல்மோஸ்ட் வி ஹவ் கம் டு த எண்ட் ஆஃப் அவர் செஷன். ஸோ ம், என்னோட லாஸ்ட் கொஸ்டின். ஸோ ம், நீங்க வந்து இப்போ கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபீச்சர் ம், ஃபிலிம்ஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ். ஓகே. ஸோ நீங்க வந்து ஒரு ரைட் பர்சன் டு ஆன்சர். ம். நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இப்போ இந்த கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல வரணும், மீடியால என்டர் ஆகணும், ஆக்டிங் பர்சியூ பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட வேர்ட் என்ன? என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? யூ கேன் ஷேர். Any field is not going to welcome you with red carpet. We have to work very very hard for that. And இன்ஸ்டன்டான ரிசல்ட்ஸ்க்கு நம்ம நம்ம போக வேண்டாம். ஆஹ் தொடர் முயற்சி, தொடர் பயிற்சி வந்து நம்மளுக்கு நிறைய அனுபவங்களை கொடுக்கும். அந்த அனுபவங்கள் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நோக்கி நகரத்துக்கான பாதைகளை வந்து உருவாக்கி கொடுக்கும். ஆஹ் தோல்விகளோ துக்கமோ துயரமோ இது எதுவுமே வந்து ஆஹ் நம்மளை வந்து டெஃபினட்டா புல் டவுன் பண்ண தான் ட்ரை பண்ணும். பட் ட்ரை ஒன் மோர் டைம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அது மட்டும் இல்லாம சகிப்புத்தன்மை வந்து நம்ம நிறைய வளர்த்துக்கணும். ஏன்னா எனி ஃபீல்ட் இஸ் நாட் கோயிங் டு வெல்கம் யூ அப்படிங்கிறதுல வந்துட்டு இன்னைக்கு ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற யாரா இருந்தாலும் சரி, எல்லாருமே அவங்களுடைய பர்சனல் கமிட்மெண்ட்டுக்காக அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்க சகிச்சுக்கிட்டு போறாங்க. அட் த சேம் டைம் அந்த சகிப்புத்தன்மை எந்த பார்டர் வரைக்கும்ங்கிற அவேர்னஸும் நம்மளுக்கு அனுபவம் தான் கற்றுக் கொடுக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்மளோட பர்பஸ், நம்மளோட பிளான், அப்புறம் அதற்கு தேவையான ப்ராசஸ் அண்ட் ப்ராக்டிஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நம்புறேன். சூப்பர், சூப்பர். டெஃபினெட்லி. ம், ஸோ ஸ்ரீராம், நீங்க சொன்ன ஆன்சர்ல இருந்து எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின். ம், இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த ஃபீல்ட் ட்ரை பண்ணணும்னு நினைச்சிட்டு வராங்க அப்படின்னா, அவங்க எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கணும்? அந்த ம், ஆர்ட்டுக்காக ப்ரிப்பரேஷன்ன்றது வேற. ம். பர்சனலி கூட மைண்ட் செட் அளவுல எந்த அளவுக்கு அவங்க ப்ரிப்பேர்டா இருக்கணும்ன்றத நீங்க சொல்லுங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஃபேமிலி வந்து டிபெண்டன்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத ரொம்ப நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ நம்ம நம்ம வேலைக்கு போய் தான் நம்ம ஃபேமிலி வந்து ரன் ஆக போகுது. இப்போ இவ்வளவு நாள் அப்பா அம்மா வந்து வேலை பார்த்துட்டு நம்ம ஃபேமிலியை ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இப்போ நம்ம காலேஜ் முடிச்ச உடனே நம்ம ஆக்டிங் போறோம் அப்படின்னா, ஆக்டிங்கோ டைரக்ஷனோ எதுக்கு போனாலுமே எடுத்த உடனே நம்மளுக்கு வந்து we are not going to generate income through this field. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு நம்ம குடும்பத்தை வந்து ரன் பண்றதுக்கு, ஒரு குடும்பத்தை வந்து ஒரு நார்மலான ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு வந்துட்டு அது அப்படியே சைமல்டேனியஸா நம்ம இதையும் கத்துக்கிறது தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அப்ராப்ரியேட்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வெளியிருந்து பார்க்கும்பொழுது இந்த விஷயங்கள் எல்லாமே ஈஸியா அட்ராக்ட் பண்ணப்பட்டுரும். நீங்க நீங்க இப்போ டைரக்ஷன் ட்ரை பண்ண போறேன் அப்படின்னா, இப்ப நம்ம குடும்பம் நம்மளை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா, என்ன டைரக்ட் பண்ண போறீங்க, என்ன பண்ண போறீங்க, அதற்கான ஒரு பேசிக் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதற்கு ஒரு டைம் தேவைப்படும். அதை வந்து நம்ம வேலைக்கு போயிட்டே நம்ம ட்ரை பண்ணலாம். ஒன்ஸ் நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கோம், நம்மளால வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க முடியுது, அந்த அளவுக்கு நம்மளுக்கு வசதிகள் இருக்கு, நம்ம குடும்பம் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஜோன் வந்து நம்ம கடந்துட்டோம் அப்படின்னா, அப்ப நீங்க தைரியமா இங்க வந்து இறங்கி பண்ணலாம். சோ அது வரைக்கும் நீங்க நோ அதர் வே, 2 வண்டியில ஓடிதான் ஆகணும். சோ ஆமா, அதுதான் அதான் நான். ரியாலிட்டி கூட. ஆமா, ம். அதான் ரியாலிட்டி. ஏன்னா நம்ம குடும்பம் நம்மளை டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது நம்ம ஃபீல்டுக்கு வரோம்னு வச்சுக்கோங்களேன், வீட்லயும் கஷ்டம் இருக்கும், நம்ம மைண்ட்லயும் வந்து ஒரு குற்ற உணர்வு வந்துடும். என்னடா நம்ம வீட்டுக்கு எதுவும் பணம் கொடுக்கல, நம்ம வாட்டுக்கு இங்க வந்து உட்காந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இங்க உங்களுக்கு இங்க நீங்க பணம் எப்ப சம்பாதிப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அதற்கான அஷூரன்ஸே இங்க கிடையாது இல்லையா? அதற்கான ஒரு பாதை என்னங்கிறது நமக்கு கிளியரான ஒரு மேப் இல்லை இங்க. அப்ப அப்படி இருக்கிற சூழ்நிலையில அட்வைசபிள் என்னன்னா, இங்க வேலைக்கு போயிட்டு ஃபேமிலிக்கான இதை கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட வேலையை ட்ரை பண்ணலாம். ஆனா டைரக்டா அங்க போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபேமிலியும் பாத்துக்க முடியாது,
நம்ம எதை நோக்கி போறோம்ன்றது நம்மளுக்கும் தெரியாது. அது இன்னும் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கிடும். ஆமா. ரொம்ப ரொம்ப நேர்மையா ரொம்ப உங்களோட பெர்ஸ்பெக்டிவ ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸ்ரீராம். ஸோ இவ்ளோ நேரம் எங்களுக்காக நீங்க வந்து டைம் எனக்கு குடுத்ததுக்கும், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பர்சனல் குரோத்ன்ற ஜானர்ல வந்து நீங்க உங்களோட பெர்ஸ்பெக்டிவ ஷேர் பண்ணதுல நெறைய இன்சைட்ஸ். ஒவ்வொரு ஆன்சர்ல இருந்தும் அதுல இருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்கறவங்க அவங்க லைஃபோட நிச்சயமா அதை ரிலேட் பண்ணிப்பாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் உங்களோட டைம்க்கு. அண்ட் தேங்க்யூ. ஆர் பெஸ்ட் விஷஸ் ஆல்சோ. உங்களோட கரியர் மேலும் மேலும் சிறக்க இன்னும் பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரட்டும். பெஸ்ட் விஷஸ் டு யூ. தேங்க்யூ ஸோ மச். டிடூர் வித் ஸ்வேதால ஒரு எபிசோட்ல நானும் வந்து என்னோட அனுபவத்தை பகிர்ந்ததுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏதாவது அதிகமாக பேசியிருப்பேன், அனைவரும் என்னை மன்னிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம என்னோட டீம், என்னோட பேரண்ட்ஸ், என்னோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ் நான் சொல்லிக்கிறேன் அண்ட் தேங்க்ஸும் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த கேமராக்கு பிஹைண்ட்ல இருக்கிற கணேஷ் ப்ரோக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் உங்களுடைய பயணமும் மென்மேலும் சிறக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் ஸ்ரீராம். தேங்க்யூ.